வெல்கம் டு ஸ்ரீமித்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சௌச்சவை வச்சு மசியல் பண்ண போகிறோம். சௌச்சவ் மசியல். நான் அந்த சௌச்சவ் தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸாக ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் கட் பண்ண சௌச்சவுக்கு வந்து 1/4 கப் வந்து துவரம்பருப்பு, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதை ஊற வச்சு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இதில் வந்து துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். பாருங்க, இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதிலே இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவையும் சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினதும் இதை என்ன பண்ணலாம், நம்ம குக்கரில் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் குக்கர்லேருந்து இறக்கிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி இது நல்லா ஆறணும். ஆறுனதும் நீங்கள் மத்து இருந்தால் மத்தாலையும் கடையலாம். என்கிட்ட மத்து இல்லை, நான் வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் இதை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா அரைக்கல, மிக்சியில் பல்ஸ் மோடில் இதை வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டதும் கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயம், பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறத சேர்த்துருந்தாங்க. இது கூடவே கொஞ்சம் அந்த புளி தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புளி தண்ணியை மிக்சி ஜாரில் விட்டு அதில் நான் கழுவி ஊற்றிடுவேன். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டியாக இருந்தால். அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், சௌச்சவ் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்ட இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டிஷ்ஷில் நம்ம பார்க்கலாம். பாய்.